உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், என்ன வெங்கடேஷ்? நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்களேன். அந்த அறிவழகன் என்னைக்கு வந்தானோ அன்னையில இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஒருவேளை அவன் ரத்னா எதுவும் பண்ணியிருப்பானோ? நம்ம வேணா அறிவழகன் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்து அவங்கிட்ட போய் விசாரிக்கலாமா? அவங்க 2 பேருமா எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா? இல்ல டாக்டர், எதுக்குல இருந்தாலும் தேவையில்லாம வேற மாதிரி பேசுதான். என்ன வெங்கடேஷ் இது? கொஞ்சம் பேசாம இருங்க. சார் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குல்ல மேடம். கொஞ்ச நாளாவே ரத்னா மேடம் அறிவு சாரும் ஒன்னாதான் சாப்பிடுறாங்க, ஒன்னாதான் டீ குடிக்கிறாங்க, ஒன்னாதான் பைக்ல போறாங்க வராங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி கண்டபடி பேசுறது தப்பு. முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க, புரியுதா? பாண்டி தான் கூப்பிடுறான். பாண்டி சொல்றா. இப்ப நீ எங்கல இருக்க? ஒரு தடவை எதேர்ச்சியா அவளை ஸ்கூல்ல வச்சு போட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நடந்திருக்குமோன்னு ஸ்கூல்ல தேட வந்திருக்கோம். சரி, நீ எங்க இருக்க? நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உடனே நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்க. சரி, நாங்க வரோம். இல்ல என்னவா? டேய் பாண்டி உடனே நம்மள வீட்டுக்கு வர சொல்றான். தகவல் கிடைச்சதாமா? எதுவும் சொல்லல, சீக்கிரமா வர சொல்றான். வா போலாம். இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு போன் பண்ணனா. என் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு சார், உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு சார். இருக்கு சார். சரி, இல்லை நீ வா. மாமா, என்ன மாமா, ஏதாவது தெரிஞ்சுதா? கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வால. என்னாச்சுடா? தேட ஆள் அனுப்பிருக்கியா? நானே ஊர் பூரா அவ்வளவு நேரம் தேடிட்டு தான் வரேன். அங்கங்க இருக்கிற கடை, வீட்டுல இருக்கிற CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எந்த திசையில போனான்னு தெரிஞ்சா கூட போதும், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாமா, அறிவு, என்னாச்சு? அறிவு மயக்கம் போட்டு கிடக்குறான். மணி 11. ராத்திரியா பகலா? அப்போ அறிவு, 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 எழுந்துரு, எழுந்துரு, அறிவு, எழுந்துரு. அறிவு, அறிவு, எழுந்துரு, எழுந்துரு, அறிவு, எழுந்துரு. இன்னும் ஸ்கூல்ல இருக்கோம். மணி 11 ஆச்சு. நைட்டு 11. ஓ மை காட், மணி 11 ஆகுது. என்னங்க என்னங்க நடந்துச்சுங்க? உடனே அண்ணனுக்கு கால் பண்ணி பேசணும். என் போன். ஐயோ, அறிவு, போன் ஆஃப்ல இருக்கு. உன் போன் கூட. என்னாச்சு? எங்க சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கு. இப்ப என்ன செய்யறது? என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? டெட். ஐயோ, அச்சா, சைபர் கிரைம்ல தான் போன். ஹலோ, சொல்லுங்க கிறிஸ்டோபர். சார், நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. அப்படியா சார்? 2மே ஸ்கூல் லொகேஷன்ல தான் காட்டுது. தேடணுமே. கடைசியா அங்கே தான் சார் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கன்ஃபார்மாவா? ஆமா சார். 2 பேரோட மொபைல் நம்பர்? ஆமா சார், 2 பேர் நம்பரும் தான்.
நீங்க இன்னொரு வாட்டி அங்கே தேடி பாருங்க சார். ஓகே ஓகே ஓகே. டேய் என்னடா ஆச்சு? தகவல் கிடைச்சதா? 2 பேரோட மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா. ஏலே அதான் நமக்கே தெரியுமாம்ல, வேற என்ன சொல்லுதாவ? ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிற மொபைலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் மச்சான். ஆனா அந்த 2 மொபைலும் கடைசியா ஸ்கூல்ல தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு மொபைலுமா? ஆமா மச்சான், வெளியில எங்கேயும் போகலையா. அப்போ கண்டிப்பா அவ ஸ்கூல்ல தாண்டி போயிருக்க மாட்டா. அதான் நம்ம ஸ்கூல் ஃபுல்லா தேடிட்டோமே. துப்புரவா செக் பண்ணிட்டு தான் சார் நான் பூட்டினேன். இல்லை பரணி, நாம தாமல தப்பு பண்ணிட்டான். டேய் என்னடா சொல்ற? இல்லை, அந்த பள்ளிக்கூடத்துல போய் தேடும்போது அங்க பிரின்சிபால் ரூமை மட்டும் பார்க்காம வந்துவிட்டோம்ல. பிரின்சிபால் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல? இப்ப 2 பேரும் உள்ள இருந்து வராங்க. இது என்ன பிரின்சிபால் ரூமா இல்ல லாட்ஜ் ரூமா? எங்க எதுக்கு இப்படி அநாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, உள்ள ஆள் இருக்கிறது கூட தெரியாம எதுக்கு கதவு போட்டீங்க? மேடம், நான் உள்ள பாக்கும்போது நீங்க யாருமே கண்ணிலே படலையே மேடம். அது எப்படிங்க கண்ணில் படுற மாதிரியா இருந்திருப்பாங்க? ரூமுக்குள்ள பீரோவுக்கு பின்னாடியோ அப்படி இல்லைன்னா டேபிளுக்கு அடியிலயோ இருந்திருப்பாங்க. ஆள் இருக்கிறது கூட தெரியாம கதவை பூட்டினதுக்கு அந்தால சத்தம் போடுறியே. கதவை பூட்டினது கூட தெரியாம நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அது அதானே, கதவை பூட்டினது கூட தெரியாம என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? டேய் ராஸ்கல், என்னடா பேசுற? நாங்க உள்ள மயங்கி கிடந்தோம்டா. யோ, என்னையா மயங்கி கிடந்தாங்கற? ரத்னா டீச்சர் மடியில மயங்கி கிடந்தியே, அத சொல்லு. ஏலே, முதல்ல அவனை கொடி கம்பத்தை கட்டி வைங்களே, அப்புறம் என்ன எதுன்னு பேசுவோம். இழுத்துட்டு வாங்க. விடுங்க. போடா. சொன்னா கேளுங்க. நடா. வேண்டாம். நடா. ஐயோ. போடா. ஐயோ. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? பாண்டி ஐயா வர வரைக்கும் நீ இப்படியே நிக்கணும். எந்த தப்பு பண்ணல. என்ன ரத்தம் போடாம ஏரியா? யோ, உன்னை தட்டி கேட்க சரியான ஆளு நம்ம சவுந்தர பாண்டி ஐயா தான். அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ரொம்ப ஒழுக்க சிலர் மாதிரி பேசுவாரு அந்த சண்முகம், அந்த அலைய வர சொல்லுங்கயா. இன்னைக்கு 2ல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.